மேலறை தியானம் ஜனவரி மாதம் 24ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் ஜெரமி கே முலன், பென்சில்வேனியா, USA. தலைப்பு உள்ளது உள்ளபடியே. வாசிக்க வேண்டிய வேத பகுதி லூக்கா 22ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் தொடங்கி 46ஆம் வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்தார். எனது மகன் ஓடி விழுந்து விட்டால் சத்தமிடுவான், வேதனை அதிகமாயிருந்தால் கண்ணீருடன் சத்தமிடுவான். அவன் தன்னை ஆறுதல் படுத்தி கொண்டு என்னிடம் வந்து, அப்பா எனக்கு ஒரு பிரச்சனை என்று சொல்ல மாட்டான். அவன் சத்தமிட்டு அழுதால் நான் உடனே கவனித்து உதவுவேன். சில சமயங்களில் கவலையான சூழ்நிலைகளில் வேதனையுடன் கடவுளிடம் போகாமல் மனதை ஆறுதல் படுத்தி கொண்டு போகலாம் என்ற எண்ணம் வரக்கூடும். ஆனால் இயேசு ஜெபித்த நேரத்தில் வேதனையுடன் ஜெபித்தார். வியர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாக விழுந்ததாக நற்செய்தி சொல்கிறது. இயேசு ஜெபித்த போது எந்த உணர்வுகளையும் அவர் மறைக்கவில்லை. அவருடைய ஜெபம் உண்மையானதாகவும் மனப்பூர்வமானதாகவும் இருந்தது. பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் என்றார். நாமும் மாறாத வியாதி, அன்பானவரின் இழப்பு, குடும்பத்தில் பிரிவினை, நிதி பிரச்சினை போன்ற பல்வேறு கவலைகளினாலும் அழுத்தங்களினாலும் நமக்கு கவலை அல்லது வேதனை ஏற்படும் நேரங்களில் இயேசுவைப் போல அதே மனநிலையுடன் கடவுளிடம் போகலாம். எமது கண்ணீரை துடைத்து ஆறுதலை தருவதற்கு அவர் எப்போதும் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார். ஜெபம். அன்பான கடவுளே, எமது வேதனை, கவலை, கண்ணீர் ஆகியவற்றுடன் நம்பிக்கையோடு உங்களிடம் வரலாம் என்ற சுயாதீனத்துக்காக நன்றி சொல்லுகின்றோம். ஆமேன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை. ஜெபமானது ஒத்திகை பார்த்தபின் கடவுளுக்கு முன்னே நின்று சொல்வதல்ல. கடவுளிலே அன்பும் பிரசன்னமும் பாதுகாப்பும் வழிநடத்தலும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.